right. So let me share my screen. So நம்ம previous என்ன பார்த்தோம்? So that was yesterday, right? Correct. 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 Primary, secondary. நம்ம ரெண்டு லேயர் இல்லையா? ஒரு வெப் லேயர், ஒரு டிபி லேயர், ரெண்டு லேயருமே வந்து ஸோ ரெண்டு லேயருமே வந்து நம்ம ஹை அவைலபிலிட்டி இல்லையா? ஸோ இது ஃபெயில் ஆச்சுன்னா இந்த சர்வர் டேக் ஓவர் பண்ணிக்கும். இந்த சர்வர் வில் பி ரீப்ளேஸ்ட் பை another நியூ சர்வர் பை ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இந்த வெப் லேயர் வந்து ஒரு ஹைலி அவைலபிள் லேயர். அடுத்தது டேட்டாபேஸ்க்கு நம்ம ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணோம், பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ பிரைமரி டவுன் ஆகும்போது இல்லை ரீபூட் ஆகும்போது டிராஃபிக் வில் கெட் ஷிஃப்டட் டு செகண்டரி ஆட்டோமேட்டிக்லி. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் திஸ் ஸ்டேஸ் as பிரைமரி. அதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ் போகும்போது யூனோ திஸ் பிகம்ஸ் பிரைமரி அண்ட் திஸ் பிகம்ஸ் செகண்டரி. ஓகே, ஸோ நம்ம அந்த டேட்டாபேஸ் கான்செப்ட் தான் இன்னைக்கும் பார்க்க போகிறோம். ரைட். There are a couple of other enhancements we can do on the database layer. Okay. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், தெரியுது இல்லையா? All right. Give me one moment. Let me grab. Okay, I'm back. Hi, Maithili. Morning. We just got started. All right. Fine. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஒரு ஆர்டிஎஸ் இல்லையா? அது வந்து இட் ஹேட் ஹை அவைலபிலிட்டி. ஓகே, ஸோ ஒரு ஆர்டிஎஸ் இருந்தது. ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். இல்லைன்னா ஆர்டிஎஸ் ஆன் அன் ஹை அவைலபிலிட்டி மோட். ரைட், ரெப்ளிகேஷன் நடக்கும். ஹை அவைலபிலிட்டி மோட், பிரைமரி, செகண்டரி. ரைட். ஸோ இது இப்படியும் இருக்கும். ரைட். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது லோ காஸ்ட். பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, இதுல வந்து அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் டவுன் டைம். ஓகே, இட் ஹஸ் காட் ஹை அவைலபிலிட்டி. ஆனால் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் வந்து ஹை. பிகாஸ் ஒரு டேட்டாபேஸ் ரன் பண்ற இடத்துல நம்ம ஆக்சுவலாக ரெண்டு டேட்டாபேஸ் ரன் பண்றோம். ஆனால் ஒன்று தான் யூஸ் பண்றோம். ஒன்று வந்து பேக்கப் பர்பஸ்க்காக இருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லா டவுனே ஆகல அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா வந்து திஸ் வில் நாட் பி யூஸ்ட். ரைட். பட் வி பெய்ட் ஃபார் இட் த்ரூ அவுட் த இயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த செட்டப்பே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, எனிவே ஐ ஹாவ் 2 சர்வர்ஸ், ரைட்? நான் என்ன பண்ணலாம், ஒரு சர்வர் வந்து ரைட்காகவும், ஓகே, இன்னொரு சர்வர் வந்து ரீடுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது எனக்கு ரெண்டு சர்வருமே வந்து ஓரளவு யூட்டிலைஸ் ஆகுது இல்லையா? ஐம் நாட் வேஸ்டிங் மை மணி. ஸோ இஃப் ஐ டூ திஸ், ரைட், பிரைமரியை வந்து வெறும் ரைட்டுக்காகவும் செகண்டரியை வந்து ரீடுக்காகவும் யூஸ் பண்ணா இட் இஸ் கால்ட் ஆஸ் ரீட் ரெப்ளிகா. ரைட். ஸோ எனிவே டேட்டா இங்க இருக்கு. நான் இங்க ரீட் பண்ணது பதில் இங்க ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரீட் ரெப்ளிகா இல்லைன்னா பீக் ஹவர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா திஸ் வில் பி லைக் 90%
யூட்டிலைஸ்ட், ரைட்? ரீட் ரைட் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இதனோட யூட்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா 20% இருக்கும் இல்லையா? நான் ரீட் ரெப்ளிகா இல்லாம சொல்றேன். இது 90%, 20% இருக்கும். அந்த லோடு வந்து ஷேர் ஆகல, எஃபிஷியன்சி வந்து இங்க வந்து பூரா இருக்கும். பட் வி ஸ்டில் ஹேவ் அந்த சுச்சுவேஷன்லயும் வி ஹேவ் அ கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒரு டேட்டாபேஸ் ரிசோர்ஸ் தட்ஸ் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட் இல்லையா? ஸோ இந்த சுச்சுவேஷன் டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் கிரியேட் ரீட் ரெப்ளிகாஸ். ஸோ ரீட் ரெப்ளிகாஸ் நான் கிரியேட் பண்ணும்பொழுது ரைட்ஸ் மட்டும் இங்க வரும். ஸோ அப்போ இதனோட யூட்டிலைசேஷன் வில் கோ டு லைக் 50, அஸ்யூமிங் ஒரு ஜஸ்ட் ஒன் த்ரோ நம்பர் தேர். அதனால நான் சொல்றேன் 50. இப்போ ரைட்ஸ் எல்லாம் இங்க நடக்கும், ரீட்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். அப்போ இதோட யூட்டிலைசேஷன் இதுக்கு முன்னாடி 20 இருந்தது. இப்போ இது ஒரு ரீட் ஹெவி அப்ளிகேஷனா இருந்தது அப்படின்னா திஸ் வில் பி 70%. ஓகே, ஸோ ரைட்ஸும் இன்டரப்ட் ஆகாது, ரீடும் இன்டரப்ட் ஆகாது. ஓகே, ரீடும் ரைட்டும் ஒரே இதுல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரீட் சம்டைம்ஸ் ரைட் டேக் ஓவர் ரைட்ஸ் ஸ்பேஸ், மீனிங் ரைட் பண்ண விடாதபடி இந்த ரீடே வந்து எல்லா சிபியூ மெமரி எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஓகே, அப்ப நம்மளால ரைட் பண்ண முடியாது. அப்போ அந்த ரைட் ஒரு டேட்டா வாங்குறது வந்து அது ஃபெயில் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் ரீட் ரெப்ளிகா இல்லை அப்படின்னா. இப்போ ரீட் ரெப்ளிகா இருக்கும்பொழுது வே ஸ்பிளிட்டிங் இட், இதுதான் நம்ம ஒரு லேபா இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது ஒன்று அட்ரஸ் பண்றோம். ஸோ நார்மல் டேட்டாபேஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஹை அவைலபிலிட்டிக்கு போகலாம். ஓகே, பிரைமரி செகண்டரியில ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஐ மீன் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றதை விட அதை இன்னும் கூட பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணலாம். எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீட் ரெப்ளிகாஸா யூட்டிலைஸ் பண்ணலாம். Okay, I also want to talk about another thing called as cache. Okay, give me one moment. Caching. Okay, so caching அப்படின்றது வந்து sometimes, right, I might want to get the same data again and again. Okay, same data தான், I want to get it again and again. அப்போ அது டேட்டாபேஸ்ல நார்மலா போய் நம்ம ரீட் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ஆல்ரைட், இந்த அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸ்ல வந்து ஒரு டேஷ்போர்டு எடுக்கணும், ஒரு query ரன் பண்ணி டேஷ்போர்டு எடுக்கணும். லீடர் போர்டுன்றது ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4 அது எடுக்கணும் அப்படின்னு வைங்களேன். இல்லைன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும். ஓகே, பட் சேம் ரிக்வெஸ்ட் தான் ஒவ்வொரு முறையும் ஒரு 100 டைம்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம்னு வைங்களேன். அப்போ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், 100 டைம்ஸ் வந்து இந்த டேட்டா பேஸை query பண்ணிட்டே இருக்கும். ரிசல்ட் வந்து அதே தான் வரும். ஓகே, லைக் வந்து ராகுல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ராமன் செகண்ட், அதுக்கப்புறம் வந்து ரமா தேர்ட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் வருதுன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இதே லிஸ்ட்டை தான் வந்து 100 டைம்ஸும் எடுக்கும். ஓகே, இப்போ அந்த 100 டைம்ஸும் எடுக்கும் போது 100 டைம்ஸும் நம்ம டேட்டா பேஸை பாதர் பண்ணணுமா? பிகாஸ் வென் யூ ட்ரை டு query the database, right, you are actually utilizing CPU இல்லையா? ஒரு சில செஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சேம் டேட்டா எடுக்கிறதுக்காக நான் 100 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டிவ் டாஸ்க் வந்து திரும்ப திரும்ப பண்ணணுமா? will it not be better if I kind of include a cache here? கேஷ் இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு டைம் மாத்திரம் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு, ஓகே, அந்த டேட்டா இங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் 1 hour ஆர் ஃபார் த நெக்ஸ்ட் 24 hours, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் இங்க இருந்து ரீட் பண்ணிக்கிறேன். why to bother this database? let this database be used for precious read and writes. okay, especially for ரைட்ஸ்க்கு நான் வந்து டேட்டாபேஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். டேட்டா இஸ் எவ்ரிதிங், ரைட்? ஸோ அதுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ எதெல்லாம் என்னால் ஆஃப்லோட் பண்ண முடியுமோ டேட்டாபேஸ்ல இருந்து அதெல்லாம் நம்ம ஆஃப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் ஆஃப்லோட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐ கேன் ஆல்சோ ஆஃப்லோட் ரிப்பீட்டிவ்
querying the same data again and again through cache. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ராடக்ட் பார்க்க போறோம், ஒரு ரெண்டு ஃபீச்சர் பார்க்க போறோம். ஓகே, ஒன் இஸ் read replica, another one is caching. ஓகே, ஸோ இந்த இந்த டயக்ராம் பாருங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு, இதை நம்ம பில்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு, இது வந்து ஒரு EC2ல ரன் ஆகுது, இது வந்து ஒரு வெப் லேயர்ல ரன் ஆகுது. இதுல வந்து ஒரு HTML and PHP ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு. இட்ஸ் கனெக்டட் டு an DB. ஓகே, இந்த டிபில வந்து ரீடும் பண்ணுவோம், ரைட்டும் பண்ணுவோம். ஓகே, அட் த சேம் டைம் ஒரு ட்ரெண்டிங், எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா இப்போ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங். ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆகுது, ஒரு 100 யூசர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு முறையும் நான் போயிட்டு அது கம்ப்யூட் ஆர் அந்த ரீகால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஃபார் த நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு இது எதாவது காட்டணும் அப்படின்னா ஐ கேன் கெட் த அவுட்புட் ஒன்ஸ் அண்ட் சேவ் இட் இன் அ கேஷ். ஃபார் த நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு நான் கேஷ்ல இருந்து ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வே ஐ எம் நாட் பாதரிங் த டேட்டாபேஸ் ஆர் ஐ எம் நாட் இன்டர்ஃபரிங் வித் த ரைட் ரிக்வெஸ்ட் இன் த டேட்டாபேஸ். ரீடு தனியாக எடுத்தாச்சு, இந்த ரீடுமே வந்து அப்புறம் கேஷிங் தனியாக எடுத்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர். நம்ம ஒரு கேஷிங் லேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் டயக்ராம் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் சேம் கான்செப்ட் இன் அ பெட்டர் டயக்ராமேட்டிக் பெர்ஸ்பெக்டிவ். பப்ளிக் சப்நெட்ல ஒரு EC2 இருக்கு, பப்ளிக் சப்நெட்ல ஒரு EC2 இருக்கு, பிரைவேட் சப்நெட்ல RDS இருக்கு. RDS வந்து ஒரு HA RDS. ஓகே, அதுல வந்து பிரைமரிய வந்து நான் ரைட்டுக்கும் செகண்டரிய வந்து வெறும் ரீடு நோடா போட்டுக்கிறேன். அண்ட் ஸோ ஒவ்வொரு முறை ரீட் பண்ணும்போது நான் இங்க ரீட் ரெப்ளிகால போய் ரீட் பண்ணுவேன். இப்போ அதையுமே வந்து சேம் query எதுக்கு நான் திருப்பி திருப்பி ரீட் ரெப்ளிகாவை போய் பாதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஆஃப்லோடிங் தட் டு எலாஸ்டிக் கேஷ். எலாஸ்டிக் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். அகெயின் சேம் திங் இன் டிஃபரெண்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். ஸோ 2-3 முறை அதை இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சொல்லும் போது தான் அது நல்லா புரியும். ரைட், ஸோ யூசர், வெப் அப்ளிகேஷன், நமக்கு டேட்டா பேஸ் இருக்கு, பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு. பிரைமரி இஸ் யூஸ்ட் ஃபார் ரைட், செகண்டரி இஸ் யூஸ்ட் ஃபார் ரீட். அந்த கேஷிங் அதெல்லாம் ரிப்பீட்டிவ் query. ஓகே, ரிப்பீட்டிவா அதே கமாண்ட் ரன் பண்ணி திருப்பி திருப்பி அதே அவுட்புட் தான் வரப்போகுதுன்னா தட்ஸ் அ கேண்டிடேட் ஃபார் கேஷிங். அதை வந்து நான் ரெட்டிஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டேட்டாபேஸ்ல பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். பட் அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், அடி வாங்கும் அதர்வைஸ். ஃபைன், ஒன் மொமெண்ட். ஓகே, நான் அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தியரி நம்ம பார்க்கலாம். 10 reasons why we need high availability. Okay, why we need high availability? High availability is needed for automatic failover. நம்ம நேத்து ஒரு லேப் பண்ணி பார்த்தோம் இல்லையா, பிரைமரியை வந்து நம்ம ரீபூட் பண்ணோம். இட் கைண்ட் ஆஃப் ஸ்விட்ச்ட் ஓவர் ஆட்டோமேட்டிக்லி டு த செகண்டரி வித்தவுட் எனி, அந்த ஸ்விட்ச் பண்றதுக்கு ஹியூமன் ஆக்ஷன் தேவைப்படலை. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்விட்ச். ஓகே, ஸோ டியூரிங் ஒரு சேல், ஒரு டேட்டாபேஸ் கிராஷ் ஆகுது அப்படின்னா app will continue to work without any downtime because we anyway have secondary. Having high availability minimizes the downtime. Okay, database down ஆயிடுச்சு அப்படின்ற scenario வந்து throughout the year கம்மியாகும். So that means என்னுடைய SLA, service level agreement, that I have will improve. Okay, so without HA, high availability இல்லைன்னா downtime வந்து ஹவர்ஸ்ல இருக்கும்.
மினிட்ஸ் டு ஹவர்ஸ்ல இருக்கும். பிகாஸ் ஒரு டேட்டாபேஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டேட்டாபேஸ் நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 1 டே கூட ஆகலாம். ஆனா ஹை அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா என்னோட டவுன் டைம் பார்த்தீங்கன்னா 60 to 120 செகண்ட்ஸ். அந்த ஃபிளாப்ன்றத விட ஸ்விட்ச் ஆகுற நேரம் தான், விச் இஸ் லைக் 2 minutes, less than 2 minutes. ஓகே, ஸோ லெஸ் டவுன் டைம் ஈக்குவல் டு மோர் ரெவென்யூ. இது வந்து ஒரு இட் வில் ஹாவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த பிஸ்னஸ். ஓகே, ஒரு அடிஷ்னலாக ஒரு டேட்டா பேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணாலுமே பட் ரெவென்யூ லாஸ் வந்து இருக்காது. டவுன் டைம்னால வர ரெவென்யூ லாஸ் வந்து தடுக்கப்படும். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் ஃபெயிலியர். அமேசான்ல வந்து நார்த் வெர்ஜினியால we know there are 6 availability zones, right? ஒன்னு ஃபெயில் ஆனாலும் ஒருவேளை அந்த அவைலபிலிட்டி ஜோன்ல நம்மளோட டேட்டாபேஸ் இருந்ததுன்னா we don't have to worry. Traffic will get shifted to the other availability zone and to our secondary. Okay. அப்புறம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுவுமே வந்து கஸ்டமருக்கோ யூசருக்கோ அப்ளிகேஷனுக்கோ தெரியாது. ஒரு பிரைமரினுடைய ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு, பிரைமரினுடைய ஹோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, பிரைமரினுடைய ஓஎஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா கூட we don't have to worry. Secondary will instantly switch and become the primary. Okay. இங்க வந்து no data loss. Okay. இது வந்து replication will be synchronous. The moment we save in primary, it is also saved in the secondary, instantaneous. Okay. ஸோ ஒரு முறை நம்ம டேட்டா ரைட் கொடுக்கும்போது அது at the same time ரெண்டுத்திலுமே ரைட் ஆகுது. This also improves application reliability. Okay. Application will be always working. நம்ம வந்து செகண்டரிக்கு வந்து தனியா ஒரு ஐபிஓ தனியா ஒரு டிஎன்எஸ்ஓ வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணல. ஒரே டிஎன்எஸ் நேம் தான். ஓகே, அது வந்து பிரைமரியில கனெக்ட் ஆகும். பிரைமரி டவுன் ஆகும்போது அந்த டிஎன்எஸ் நேம் அப்படியே அதுவே பிஹைண்ட் த சீன்ஸ் மாறிக்கும் செகண்டரிக்கு. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங். வி கேன் டூ மெயின்டெனன்ஸ் ஆன் த டேட்டாபேஸ் வித்தவுட் எனி டவுன் டைம். ஓகே, வாட் டஸ் தட் மீன்? டவுன் டைம் வாங்குவோம் பட் இம்பேக்ட் இருக்காது, அதுதான். ஸோ ஒரு பிரைமரி இருக்கு, ஓகே, ரெண்டு டேட்டாபேஸ் இருக்கு. இதுதான் பிரைமரி, இதுதான் செகண்டரி. இதுல வந்து நான் வந்து வெர்ஷன் அப்கிரேட் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் +1 போகணும் அப்படின்னா நார்மல் சினாரியோல என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் இருந்ததுன்னா இந்த டேட்டாபேஸை கம்ப்ளீட்லா டவுன் பண்ணிட்டு யூசர்ஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இதனுடைய வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ் ஆர் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை டர்ன் ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அப்படி பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதில் நான் அப்டேட் பண்ண போறேன், பிரைமரியில வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா டிராஃபிக் நான் செகண்டரிக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு ஐ வில் அப்டேட் ஆன் த பிரைமரி. ஆர் எல்ஸ் இன்னும் பெட்டர், ஃபர்ஸ்ட் செகண்டரிக்கு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிரைமரி ஆக்கிட்டு ஓகே இதை வந்து செகண்டரி ஆக்கிட்டு இதுல வந்து வெர்ஷன் +1 அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா லிட்டரலி 0 டவுன் டைம் update. Okay, customers will not see any difference. ஒரு டவுன் டைம் இஷ்யூவே இருக்காது அப்ளிகேஷனுக்கும் கஸ்டமருக்கும். ஓகே, அடுத்தது ஸ்டெப் 8.8. ஒரு HA வந்து இட்ஸ் மேண்டேட்டரி. இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ். ப்ரொடக்ஷன்ல வந்து we don't want anything to go down, right? Now internet is everything, right? The bank இருக்கட்டும், e-commerce இருக்கட்டும், healthcare applications இருக்கட்டும், they badly need internet. All their applications are running in web servers and database servers, right? So அப்போ நம்மளோட database down ஆகக்கூடாது அப்படின்னா especially production environment we need high availability. Okay, ஒரு dev environment, ஒரு testing environment, ஒரு ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா அது ஒரு 10 பேர் தான் யூஸ் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் டீம்ல ஒரு 10 பேர், QA டீம்ல ஒரு 10 பேர்னா மொத்தமே 20 பேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ப்ரொடக்ஷன் மிஷின்ல there could be like thousands and thousands of users using our production server. Okay, so அதனால all production should have high availability. High availability prevents a single point of failure. High availability helps business continuity and disaster recovery. Okay, fine. So this is about high availability. அடுத்தது நம்ம ரீட் ரெப்ளிகா பத்தி பார்த்தோம் இல்லையா? ஓகே, ரீட் ரெப்ளிகா பத்தி நம்ம ஒரு சின்ன தியரி பார்த்தலாம். அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு தி லேப். தியரி பார்த்துட்டு நம்ம லேப் விஷுவலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க லேப் நீங்களே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்.
So why we need a read replica? Read replica அப்படின்றது வந்து it offloads reads to the replica. The primary வந்து it stays free. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ரைட்ஸ்க்கு வந்து நம்ம இடம் கொடுக்குறோம். ரீட்ஸ் எல்லாம் வேற ஒரு நோட்ல இருந்து பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ரீடும் ரைட்டும் வந்து கிளாஷ் ஆகாது. ஓகே, இட் இம்ப்ரூவ்ஸ் தி அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ரைட்டும் ரைட் தனி நோட்ல நடக்கும், ரீட் தனி நோட்ல நடக்கும், ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபர் ஆகாது. விச் மீன்ஸ் எண்ட் ஆஃப் தி டே ரெண்டுமே ஃபாஸ்டா இருக்கும். ரீடும் ஃபாஸ்டா இருக்கும், ரைட்டும் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அது தனித்தனி ரோட்ல, ஐ மீன் நோட்ல வந்து அது ரைட் பண்ணுது, ரீட் பண்ணுது. இப்போ ரெண்டுமே ஒரே நோட்ல ரைட் பண்ணுது, ரீட் பண்ணுது அப்படின்னா அந்த அந்த இட்ஸ் கோன் ஃபைட் ஃபார் த சிபியூ, ரைட்? எது ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இட்ஸ் கோன் டேக் ஃபைட் தேர். அடுத்தது வந்து ஸ்கேல் ஹாரிசான்டலி. ஒருவேளை என்னோட அப்ளிகேஷன் வந்து இட் இட் ஹஸ் பிகம் ரீட் இன்டென்சிவ் அப்படின்னா நிறைய ரீட்ஸ் வருதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ பாருங்க, ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு சர்டன் சைஸ் இருக்கு. என்னுடைய கஸ்டமர் பேஸ் வந்து 100ன்னு வைங்களேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது நாளாக நாளாக திஸ் ஹேஸ் பிகம் 500ன்னு வைங்களேன். வித்தவுட் ஹெச்ஏ ஆர் ரீட் ரெப்ளிகா நான் என்ன பண்ணணும்? இதை வந்து நான் வெர்டிக்கலா ஸ்கேல் பண்ணணும். விச் மீன்ஸ் இதை ஸ்கிராப் பண்ணிட்டு ஒரு பெரிய சர்வருக்கு போகணும், விச் கேன் சப்போர்ட் 500 யூசர்ஸ் நார்மல் சினாரியோல. பட் வித் ரெப்ளிகாஸ், ரைட்? ரெப்ளிகால நம்ம என்ன பண்றோம்? இத ரைட்டா மாத்திட்டு இன்னொரு நோடு ஆட் பண்ணிடுறோம். இது வந்து ரீடுக்கு. ஓகே, இப்போ யூசர் பேஸ் 100ல இருந்து 500 போகும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் ப்ரொவிஷன் அதர் ரீட் நோட்ஸ். ஓகே, ஸோ திஸ் வில் நாட் எஃபெக்ட் த ரைட்ஸ். ரைட்ஸ் வில் ஸ்டில் ஹேப்பன் ஹியர். இந்த ரீட் நோட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரைட்ல இருந்து சிங்க் ஆயிடும். ஓகே, எவ்ரி திங் வில் கெட் சிங்க்ட். இங்க 100 யூசர்ஸ், இங்க 100 யூசர்ஸ், இங்க 100 யூசர்ஸ், இங்க 100 யூசர்ஸ், இங்க 100 யூசர்ஸ். ஓகே, ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலா ஷஃபிள் ஆயிக்கும். அப்போ வந்து என்னுடைய லோட் வந்து ஷேர் ஆயிடும். திஸ் இஸ் ஹரிசான்டலி ஸ்கேலிங் த ரீட் நோட்ஸ். ஓகே, okay, replicas, they fourth point, replicas, they reduce the load on primary DB. I explained you that. Okay, அதுக்கப்புறம் better user experience during traffic spikes. Now, I just explained that. ஓகே, இது மாதிரி நிறைய ரெப்ளிகாஸ் இருக்கும்பொழுது ஓகே ஐ கேன் யூஸ் ஒன் ரெப்ளிகா ஃபார் ரிப்போர்ட்டிங், ஒன் ரெப்ளிகா ஃபார் டேட்டா எக்ஸ்போர்ட்ஸ், ஒன் ரெப்ளிகா ஃபார் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீமுக்கும், ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒரு ரெப்ளிகா நான் கொடுத்துடலாம். ஓகே, ஹெச்ஆர் டீமுக்கு ஒரு ரெப்ளிகா கொடுத்துடலாம். ஓகே, டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ளிகா கிரியேட் பண்ணிட்டு இதுதான் உங்களுடைய எண்ட் பாயிண்ட், உங்க அப்ளிகேஷனை இதுக்கு பாயிண்ட் பண்ணி உங்களுடைய குவரிஸ் நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு டிராஃபிக்குமே வந்து இட் இஸ் நவ் பீன் டிஃபரன்ஷியேட்டட். ஓகே, செவன்த் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் பார்த்துட்டு நம்ம திருப்பி வந்து இது தியரி பார்க்கலாம். ரைட், ஸோ லெட் மீ கோ டு டே 15. இந்த டாக்குமெண்ட் ஆக்சுவலா ரெண்டு டாக்குமெண்ட்ல கொஞ்சம் அப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கும். நம்ம ரெண்டு பேஜுமே மாத்தி மாத்தி ஓபன் பண்ணி இந்த லேப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மினி கார்ட் இது ஒன்று, அப்புறம் மினி கார்ட் ப்ராடக்ட் டிஸ்கவரி. ஓகே, ஸோ வாட் வி நீட்? ஃபர்ஸ்ட் திங் வி நீட் அன் ஆர்டிஎஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஸோ லெட் மீ கோ டு கான்சோல். டைம் நவ் இஸ் 9:30. ஓகே,
ஒரு எலாஸ்டிக் ஐபி இருக்கு. மேபி அது நாட்டோட அசோசியேட் ஆயிருக்கா? அது நாட் இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணாம விட்டுட்டேனா? கரெக்ட். That's going to take some time. சரி, let's get back to the lab. RDSல, so I'm going to create a database. Okay, I'm going to create a database. Full configuration. It's going to be a MySQL database. All right. So go back to the document. It's going to be a MySQL database. Database name வந்து minicart. Username வந்து admin. Password வந்து I just wanted to keep a password that I can remember. Okay, coffee and code daily 24 exclamatory. So kind of easy to remember, but for somebody it's hard to guess. All right, fine. So DB name, let it be minicart. Okay, இங்க வருவோம். இங்க வந்தோம் அப்படின்னா I'm going to use high availability. Okay, எனக்கு ஒரு primary server இருக்கு, bunch of secondary servers இருக்கு. At the same time they are also read endpoints. Okay, இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டாண்ட் பை, இதுக்கு தனியா ஒரு endpoint கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஸ்டாண்ட் பை. இது ஃபெயில் ஆகும்போது இது ஆக்டிவ் ஆயிடும். ஓகே, பட் இங்க ரீடர் endpoint இருக்கு தனியா. இட்ஸ் கால்ட் as read replica. So I'm choosing multi ACDB cluster deployment with 3 instance. Right, scroll down here. Master username is admin. Password is this password. Okay, I'm going to keep everything else as defaults. இது வந்து 20 gigabit. Okay, minimum 100. Large, minimum 100. Okay, that's fine. Whatever is the minimum. Okay, one moment. Let me pick a small instance. Let me large Sarka. Okay, 2 virtual CPU, right? Optimized வந்து provisioned IOPS, normal IOPS, general purpose. Okay, so let me switch to general purpose. General purpose la 20 gigabit. Okay, so now my monthly and hourly is going to come down. Okay, fine. Create database. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு லேப். இனிஷியல் டேட்டாபேஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபைன். So we see here, okay, so I have a database created. All right, I have some reader instance as well. Okay, so it's getting created. இது ஒரு 5 minutes ஆகும் for it to get created. So in the meantime நம்ம என்ன பண்ணலாம், ஒரு EC2 instance create பண்ணலாம். ஓகே, டாக்குமெண்ட்ல அடுத்தது என்ன, டாக்குமெண்ட்ல வந்து அடுத்தது டேட்டாபேஸ் லாகின் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகே,
ஒரு ரீட் ரெப்ளிகா தனியாகவும் கிரியேட் பண்ணலாம், ஒன் ஷாட்டாகவும் கிரியேட் பண்ணலாம். We created it in one shot. Alright, step 3 is done. Step 4. Next is to create elastic hash. அதுக்கப்புறம் தான் create an EC2 instance. Fine. Let's create an elastic hash. Right, so let's go to RDS or search, right? Open elastic hash. Elastic hashல ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. Inside that, let's select val key. Val keyனா key value. ஓகே, அதுதான் அப்படி ரிவர்ஸ் பண்ணி வேல்யூ கீ கேஷஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் கிரியேட் அ கேஷ். ஓகே, ரைட். என்ஜின் இஸ் வேல்கி. டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் வந்து நோட் பேஸ்ட் கிளஸ்டர். ஓகே, அண்ட் தென் கிரியேஷன் மெத்தட் வந்து கிளஸ்டர் கேஷ். ஆனா கிளஸ்டர் மோட் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிட்டு லெட்ஸ் கிவ் திஸ் a நேம். நேம் வில் பி what's the name given? No name given here. Mini cart cache. All right. So the on AWS AWS ல launch பண்ண போறோம். We don't need multi-AZ for this. We don't need auto failure. Okay, அதை uncheck பண்ணிட்டு remember this is going to run on 6379, which means that we need to have a 6379 port open. Okay, in this security group. Okay, scroll down. Next, encryption. நமக்கு இப்போ encryption தேவையில்லை. Encryption நம்ம பின்னாடி படிப்போம். ரைட். இப்போ என்னுடைய அந்த வெப் அப்ளிகேஷன்ல ரன் பண்ற அப்ளிகேஷன், ரைட், ஸோ வெப் சர்வர்ல ரன் பண்ற அப்ளிகேஷன் இட் டஸ் நாட் ஹேண்டில் என்கிரிப்ஷன். அதனால இங்க வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அது ஃபெயில் ஆகும். ஸோ ஐம் கோன் கீப் இட் ஆஸ் அன்என்கிரிப்டட். எங்கேயுமே என்கிரிப்ஷன் இல்லை. என்கிரிப்ஷன் அட் ரெஸ்டும் இல்லை, என்கிரிப்ஷன் அண்ட் டிரான்சிட்டும் இல்லை. என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் போது என்கிரிப்ட் ஆயிருக்கிறது. என்கிரிப்ஷன் அண்ட் டிரான்சிட் அப்படின்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் டேட்டா போகும்பொழுது, என்னுடைய வெப் சர்வர்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு டேட்டா போகும்போது அது எப்படி, தட்ஸ் கால் டேட்டா இன் ஃபிளைட். ஓகே, ஸோ அது வந்து என்கிரிப்டடா இருக்கணுமா அன்என்கிரிப்டடா இருக்கணுமான்னு சொல்லி ஐம் கோன் அன்செக் போத். ஐ டோன்ட் வாண்ட் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட். ஸ்டோரேஜ்லயும் வேணாம், டேட்டா ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனக்கு என்கிரிப்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஐ டோன்ட் நீட் பேக்கப்ஸ். நெக்ஸ்ட் and create. ஓகே, ஸோ ஒரு கேஷும் வந்து இட்ஸ் கெட்டிங் கிரியேட்டட். இது எல்லாமே கொஞ்சம் கிரியேட் ஆகி வர்றதுக்கு ஒரு 2-3 minutes ஆகும். ஸோ அதனால தான் அது முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டோம். கம் பேக் ஹியர். ஸ்டெப் 3, சாரி ஸ்டெப் 4 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 5. Step 5 is to launch an EC2 instance. All right, so let's launch an EC2 instance. Launch an EC2 instance. Launch without walkthrough. Call it minicart web server. Amazon Linux. No key pair needed. Okay, security group and SSH and HTTP. I'm going to launch. Proceed without key pair. So underlying service எல்லாமே launch பண்ணிட்டோம். ஒரு web server launch பண்ணிருக்கோம். ஒரு database, high available database launch பண்ணிருக்கிறோம். அது கூட வந்து read nodes இருக்கு, ஒரு elastic cache இருக்கு. Okay, now we'll have to kind of install the applications on top of it and interconnect them. Okay, any questions so far? இது நிறைய கொஞ்சம் மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால ஐ தாட் ஐல் ஆஃபன் கெட் a status check. Any questions so far? Anyone? All right, fine. Correct.
ஒரு ஒரு லிமிட் இருக்கு. மீனிங் hackers they hack the server, அது வேற. They don't bring it down, they steal data. So most of the hackers they don't kind of correct. Yeah, sometimes they create downtime as well. இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து ஒரு லெவல் கொடுத்துருப்போம் இல்லையா? ஒரு சர்வர் டவுன் ஆகும்பொழுது யூனோ கிரியேட் another சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அண்ட் வென் தே ஷட் டவுன் தோஸ் சர்வர்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர், ரைட்? ஆட்டோ ஸ்கேலிங் வில் ஸ்கேல் தம் அப் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ அந்த அப்படி ஹேக்டு இல்லையா? டெம்ப்ளேட்டை வந்து template is controlled by us, right? They only hack the server. That's a good question. So they only hack the server, not the template. Okay. The template will be stored in Amazon. கரெக்ட். ஆமா, நம்ம இன்ஃபெக்டட் சிஸ்டம் காப்பி பண்ணல இல்லையா? நம்ம பியூர் அண்ட் செக்யூர் டேட்டாவை தான் அதை யூஸ் பண்ணி, அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டன்சஸ் லான்ச் பண்றோம். ஸோ தட் வில் நாட் ஹேவ் எனி எஃபெக்ட். பட் இஃப் தே மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கர்ஸ் தே டோன்ட் பிரிங் டவுன் சர்வர்ஸ். ஹேக் பண்ணிட்டு அதுல இருந்து டேட்டா தான் ஸ்டீல் பண்ணுவாங்களே தவிர most of them don't bring down the servers. But even if they are bringing down the service, we always have auto scaling. Oh, okay. That's called DDoS attack. Uh, yeah, DDoS. That's right. That's right. Correct. So it's called as a DDoS attack. Hackers என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they use bots. Bots யூஸ் பண்ணி ஒரு சர்வர்ல இருந்து ரிக்வெஸ்ட் கொடுக்காம they will try to hijack all of the sessions, making it completely not usable for legitimate customers. ஓகே, எல்லா செஷனும் இவங்களே ஹேக் பண்ணிட்டு செஷன் தான் ஹேக் பண்ணுவாங்க. செஷன் ஹேக் பண்ணிட்டு ஒரு லெஜிமேட் கஸ்டமர் யூஸ் பண்ண முடியாது அந்த வெப் சர்வரை. எல்லா செஷனும் இவங்களே ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தே டூ இட் ஃபார் லைக் கீப் இட் ரன்னிங் ஃபார் 4 hours அப்படின்னா 4 hours வந்து ஒரு லெஜிமேட் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒரு அமேசான்ல அப்படி பண்ணோம்னா 4 hours அமேசான்னால அமேசான்ல எதுவும் கார்ட்ல ஆட் ஆகாது. அமேசான் won't get revenue for the next 4 hours. Correct. That's how they create an impact. Fine. All right. Fine. So let's connect to the EC2 instance that we have created, the web server. Yeah. Let's connect to it. Connect to it. Okay, once I'm connected, sudo su. Let me install some services. என்னெல்லாம் service install பண்றோம்? HTTPD install பண்றோம், PHP install பண்றோம். ஆல்ரைட். அதுக்கப்புறம் ஒரு ரெடிஸ் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்றோம். ரெடிஸ் கிளைண்ட்ன்றது அந்த கேஷ்க்கான கிளைண்ட், வேல்கியும் கேஷ்க்கான கிளைண்ட். ஓகே, அதுக்கப்புறம் மரியா டிபி இன்ஸ்டால் பண்றோம். ஏன்னா மரியா டிபி கிளைண்ட் இன்ஸ்டால் பண்றோம், நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக கிளைண்ட் இன்ஸ்டால் பண்றோம். லெட் இட் ரன். ஓகே, ஸோ லெட் இட் ரன்.
இது முடிஞ்ச பிறகு let's log in to the database. Right, let's log into the database and create a database called minicart. அதுக்கப்புறம் table called product, அப்புறம் table called orders. So let me log in. Endpoint எனக்கு தேவைப்படும். So let me go in here, go to RDS. Database. Okay. So இதுல பாத்தீங்கன்னா we have a writer endpoint. Okay, we have two reader endpoints. இப்போ நம்ம டேட்டா ரைட் பண்ண போறோம் அப்படின்னும் போது I'll have to switch to the writer endpoint. A writer endpoint is called as database 1 instance 1. That's the writer endpoint. The reader endpoint. If I switch to reader endpoint, it gets switched, right? Database 1 instance 2. So that's my reader endpoint. Instance 2 and 3 are my reader endpoints. இங்க இருக்கிறபடி instance 1 is my writer endpoint. So let me log into the writer endpoint. Okay, admin-p வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். And from here, try to log in. It's asking for password. And the password is here. Right, I'm logged in. Once I'm logged in, sorry, இந்த லேப் பொறுத்தவரையில டேட்டா டாக்குமெண்ட் கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கணும். But that will be a good practice. All right. So once I'm logged in, right? நான் ஒரு database call minicart create பண்றேன். அப்புறம் table call products, table call orders create பண்றேன். I've created it. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ்குள்ள ஐம் ஆடிங் சம் வேல்யூஸ் நேம் அண்ட் ப்ரைஸ் வந்து ஆட் பண்றேன் ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள்குள்ள. ஓகே, ஐவ் ஆடட் இட். இப்போ டேட்டாபேஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஷோ டேபிள்ஸ், ஷோ டேபிள்ஸ் ரெண்டு டேபிள் இருக்கு, ஆர்டர் டேபிள், ப்ராடக்ட் டேபிள்னு இருக்கு. ஆல்ரைட், ஸோ ப்ராடக்ட் டேபிளில் தான் வந்து நான் டேட்டா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, செலக்ட் ஸ்டார் from table called products. ஓகே, ஸோ இதுக்குள்ள தான் லேப்டாப், ஃபோன் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர்ஸ்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆர்டர்ஸ்குள்ள எதுவுமே இருக்காது, இப்போதைக்கு இருக்காது. பட் லேட்டர் ஆன் நம்ம வெப்சைட் வழியை ஆட் பண்ணும்போது வில் ஹாவ் சம்திங் ஆடட் டு ஆர்டர்ஸ். ஸோ இப்போ ஆர்டர்ஸ் வந்து எம்டியா இருக்கு. ஃபைன், டைம் நவ் இஸ் 9:48. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சோஃபார் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வெப் பேஜ் வந்து எல்லாமே ஒரே வெப் பேஜா இருக்கும். there are some applications which will be like that. எல்லா கன்ஃபிகரேஷன்ஸும் ஒரே பேஜ்ல இருக்கும். பட் there are some applications in which எல்லா கன்ஃபிகரேஷனும் வந்து ஒரே பேஜ்ல இருக்காது. ஓகே, ஒரே ஃபைல்ல இருக்காது. அது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்ல இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு செப்பரேஷனுக்காக மல்டிபிள் ஃபைல்ஸ்ல வந்து அது சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லயும் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்ல வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வெறும் index.php தான் இருந்திருக்கு இல்லையா? பட் இன்னைக்கு வந்து we gonna have index.php, அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸோட டீடைல்ஸ் எல்லாம், டேட்டாபேஸோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, என் பாயிண்ட் எல்லாம் dbphp அதுல சேவ் பண்ண போறோம். கேஷிங், அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம், கேஷிங் என் பாயிண்ட், போர்ட் நம்பரு, அதெல்லாம் இதுல சேவ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேஜ். ஓகே, ஆர்டர்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா வந்து பிஹெச்பி பேஜ். அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு, ஸோ அது வந்து தனியா ஒரு ட்ரெண்டிங் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இது நான் லைன் பை லைன் sudo vi போட்டும் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் டச் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி எல்லா ஃபைலையும் ஒரே நேரத்தில் எம்டி ஃபைல் ஒரே நேரத்தில் நான் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்விட்ச் டு திஸ் டைரக்டரி. நான் டேட்டாபேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறேன். ஸ்விட்ச் டு திஸ் டைரக்டரி.
Okay, and then let me create a bunch of files. Okay, இங்க வந்து ls-la, anything present, nothing is present. Now let me create those files. இப்போ ls-la, I have created these many files in one go. இது உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தா there's nothing present. So it's called cat. உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தா nothing is present. All right, fine. Okay, fine. இப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபைல்ஸ்க்கு உள்ள போட வேண்டிய கண்டென்ட்ஸ் அது நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கலாம். So that's present in the other file. இங்க இருக்கு. Okay. So different files, and the files குள்ள போட வேண்டிய content is present here. Okay. db.php. Okay, I just need to copy this and paste it. Right, order PHP, I just need to copy this and paste it. Trending PHP, I just need to copy and paste it. db.php, one moment. This is called index PHP, right? So db.php la, I'm giving my primary endpoint, which is my right endpoint. You see here, it's my right endpoint. அடுத்தது replica endpoint, that is my read endpoint. Okay, அதுக்கப்புறம் elastic cache. Okay, elastic cache, that is my redis endpoint. இதுதான் வந்து supporting files, db.php and cache PHP. So let's go ahead and create them. Okay, first three files is just copy paste. Okay, last two files நம்ம values edit பண்ணணும். Okay, index.php. So let's go in here. vi index.php. Paste it. Save it. And then vi order.php. Order.php. It's simple saving. Insert. Save it. Trending.php. Create file, or a file has already been created. Okay, அதுல வந்து நம்ம content மட்டும் copy பண்றோம். Okay, இதுல எந்த editing-உம் இல்ல. Right, we're using them as it is. Okay. Lastly, last two files, supporting files, db.php. Close பண்ணிடலாம். db.php. So இதுல வந்து நான் டேட்டா வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். db.php ல I'll have to give my primary endpoint and my replica endpoint, right? So go to database. This is my writer endpoint. Okay, copy that. Just the endpoint. Come back here, paste it. அடுத்தது reader endpoint. This is my reader endpoint, as it says. Copy that. Put it here. So this is my reader endpoint. Now let's copy this and put it in the server. Okay. Like I said, ரெண்டு மூணு இடத்துல இருந்து டேட்டா கேதர் பண்ற மாதிரி கேதர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும். பட் லைக் ஐ said, that's a very good exercise. vi cache php. Cache php ல copy this. Right, so we'll have to construct it, right? நம்மளுடைய redis endpoint. Go to elastic cache.
நம்மளுடைய endpoint இதோ இருக்கு நம்மளுடைய endpoint. Let's copy that. It's called mini cart cache so and so. Come back here, give it here, copy, and then paste it. Okay. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிரியேட் பண்ணோம்னா அந்த ஃபைல் அப்டேட் பண்ணுறது பதில் அது புது ஃபைல் கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஸோ index.php இஸ் அவர் மெயின் பேஜ். ஒவ்வொரு முறை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்பொழுது தே கெட் ஆடட் இன் தி order.php. அதுக்கப்புறம் இப்போ யார் என்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் பேஜ் அது பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் PHP கெட்ஸ் கிரியேட்டட். DBPHP-ல வந்து டேட்டாபேஸோட credential, ஓகே, ரீடர் எண்ட் பாயிண்ட், ரைட்டர் எண்ட் பாயிண்ட். கேஷ் PHP-ல வந்து கேஷ்னுடைய எண்ட் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஆல் இஸ் நீடட். we're all set. HTTP. ஓகே. ஸோ ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கொடுத்த வேல்யூஸ் இங்க இருக்கு. ஓகே, ஃபோன் வேல்யூஸ் present here. Sorry, laptop values present here, phone values present here, and then headphone values present here. Okay, so let's go ahead and இது வந்து read action. Okay, it's read action, which it's just showing stuff. Okay, டேட்டாபேஸ்க்கு உள்ள சேவ் பண்றோமா இல்ல டேட்டாபேஸ்ல இருக்கிறத ரீட் பண்றோமா அப்படின்னு பார்த்தா நம்ம டேட்டாபேஸ்ல சேவ்லாம் எதுவும் பண்ணல. By just viewing this page, right? We're not saving anything in the database. We're just accessing or viewing anything that's present in the database. Now I would like to buy stuff. Okay, so இதுதான் அந்த order.php நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஒரு சக்சஸ் மெசேஜ் காமிக்குது. Okay, I would like to buy stuff. Okay, so I place some order. I would like to buy a phone, maybe. I've placed the order. I would like to maybe buy a headphone. I've placed the order. So ஒவ்வொரு முறை நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா it gets returned to the database, right? Gets returned to the order table. Okay, so let me show that. ஒரு டைம் ஆயிடுச்சு, லேப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ஐ கேன் லைக் ரன் ஸ்லோ. நான் எக்ஸ்பிளைன் மட்டும் இன்னைக்கு பண்ணிடுறேன், நம்ம லேப் நாளைக்கு பண்ணலாம். ஸோ லெட் மீ லாக் இன் டு த டேட்டாபேஸ். Database password is okay, and then show databases. இதுல வந்து மினி கார்ட்ன்றது நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். யூஸ் மினி கார்ட். ஓகே, மினி கார்ட்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ள மூவ் பண்ணிட்டோம். ஷோ டேபிள்ஸ். Once I'm inside the database, then there are tables. There are two tables. Products இருக்கு. ஏற்கனவே நம்ம ஆர்டர்ஸ் பார்த்தோம். ஆர்டர்ஸ்ல எதுவும் இல்லை. ஏற்கனவே பார்த்தப்போ select star from orders. ஸோ இப்போ ஆர்டர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆர்டர்ஸ்ல there are some items that got added. ஓகே, ப்ராடக்ட் ஐடி 1 2 3. ப்ராடக்ட் ஐடி 3ன்றது ஒரு 2 முறை ஆட் ஆயிருக்கு. இந்த டைமுக்கு ஆட் ஆயிருக்கு. ஃபைன். ஸோ let me go back to the application. இப்போ நம்ம ட்ரெண்டிங். ஓகே, இப்போ எந்த ப்ராடக்ட் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங். ஸோ ஐ கேன் கோ டு ட்ரெண்டிங் PHP. இந்த ட்ரெண்டிங் PHP என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்டர் டேபிளை ரீட் பண்ணிட்டு அதை சார்ட் பண்ணுது லீடர் போர்டு மாதிரி. ஓகே, நம்பர் 1 யாரு, ஹை ரேங்கிங் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் பண்ணும்போது அது பார்க்குது ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இட்ஸ் புட்டிங் ஹெட்ஃபோன் ஆன் த டாப், அடுத்தது லேப்டாப், அடுத்தது ஃபோன், மேபி அது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கலாம். சார்ட் பண்ணி ஒரு லீடர் போர்டு நமக்கு காமிக்குது. இப்போ நான் அதை ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணும் பொழுதும் ரைட், இட்ஸ் நாட் ஆக்சுவலி running the query and reordering the table, recreating the leader table. அப்படி பண்றது இல்ல. ஒரு முறை நான் ரீட் பண்ணும்பொழுது it took that data and it saved it in elastic cache. Go back here.
இங்க அந்த டயக்ராம். ஓகே, ஸோ ஒரு முறை ரீட் ரெப்ளிகால இருந்து ரீட் பண்ணிட்டு, ஓகே, and then it wrote the data to elastic cache. இப்போ அடுத்த முறை செகண்ட் டைம் somebody is refreshing, somebody is like checking the trend, right? இப்போ நான் அந்த லிங்க் அமிச்சேன் அப்படின்னா you all will be able to check it. So every time you're checking this, right, every time you're clicking on view trend, right, you're actually loading it from elastic cache. Okay, so you can try accessing that URL. All right, so try accessing that URL. Like add some, click on buy laptops, click on phones, click on, buy headphones. Let's generate some data, right? So every time you click on buy, right, it's a write action. Okay, it's a write action. It goes to the primary. All of your writes, right? It goes to your primary. Yeah, I mean, it goes to the primary. And then when you come back and refresh the home page, right? All of that goes to the read replica. Okay. And then anytime you click on leaderboard, right? All those connection goes to Elastic Cache. So all of them are database actions only. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இந்த எல்லா ஆக்ஷனும் ஒரே டேட்டாபேஸ்ல பண்ணலாம், but it creates a single point of failure and also it creates an performance bottleneck. So அப்படி இல்லாம database is everything, right? If database is down, the whole application is down and the company loses revenue. So அதனால அந்த different database actions, read தனியா, write தனியா, சேம் query வந்து திருப்பி திருப்பி ரன் பண்ண போறோம் அப்படின்னா அது எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி ரன் பண்ணிட்டு டேட்டாபேஸ்னுடைய எஃபிஷியன்சியை குறைக்கிறது இல்லை சிபியூ வேஸ்ட் பண்றது. அதனால அந்த லீடர் போர்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தனியா ஒரு கேஷ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we introduced elastic cache. So this is how most of the organizations use database. There's definitely a primary database, there's definitely an standby, there is definitely a read replica, there's definitely an Redis cache. That's how the applications run faster. இல்லைன்னா அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். I mean, you can imagine recent days, right? முதல்லலாம் applications ரொம்ப ஸ்லோவா இருக்கும். But recent days, you see all the applications uh, are behaving really well. Okay, are really fast. அது எப்படி அதனால அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த மாதிரியான லாஜிக் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி we making the application work faster. Okay, so I believe you might have added a couple of stuff. Let's go to trending. Trending add agleya. Let me buy stuff. Let me buy stuff and it gets added to trending. So this time I want to like add more phones. So the moment I add more phones, go to trending, the phone order has become 7. So it kind of recreated uh, the the leaderboard. Okay, இந்த டேட்டா வந்து கேஷ்ல இருந்து எனக்கு ரீட் ஆகுது. Okay, any questions, anyone? Irres sorry, say it again, please. Irrespective of அந்த question எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆமா ஆமா இல்ல, ஆஹ், இது வந்து இந்த வெப் சர்வருக்கும் டேட்டா ஐ திங்க் ஐ காட் யுவர் கொஸ்டின். நம்ம வந்து வெப் சர்வருக்கும் டேட்டாபேஸ் சர்வருக்கும் நடுவுல நடக்கிற டிரான்சாக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம எலாஸ்டிக் கேஷ் ரீட் ரெப்ளிகாலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஓவரால் அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகும் அதனால. ஓகே, ஸோ இந்த இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, வேர் இஸ் இட்? ஆ
மும்பை ரீஜன்னா இன் ஜெனரல் இந்தியால இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. ஆஹா. அப்படிதானே சொல்ல வரீங்க? ஓகே ஓகே ஓகே. யா தட்ஸ் a குட் கொஸ்டின். ஸோ இது வந்து லைக் செட் வெப் சர்வருக்கும் டேட்டாபேஸ் சர்வருக்கும் நடுவில் இருக்க டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். ஓகே. திஸ் ஆப்வியஸ்லி இது வந்து வில் ஓவரால் இன் ஜெனரல் அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. இப்போ நீங்க கேட்கறது வந்து நான் இந்தியால இருந்து ஜாயின் பண்றேன், ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்றாரு, ஒருத்தர் வந்து யூகேல இருந்து ஜாயின் பண்றாரு, இவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னா, அப்ளிகேஷன்னால பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேடேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் ரீஜன்ல இருந்து இவங்க வர்றதுனால ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேடேஷன் இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் இருக்கும். இது நம்ம யூஎஸ்ல ரன் பண்றோம், இவங்க இந்த கஸ்டமர் யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், கிளவுட் ஃப்ரண்ட் நம்ம ஏற்கனவே தேர்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? கிளவுட் ஃப்ரண்ட் இது வந்து குளோபல் கேஷிங். ஓகே. ஸோ அது என்ன பண்ணும், வெப் சர்வரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை இந்தியாவில் கேஷ் பண்ணி வச்சுக்கும். ஓகே. வெப் சர்வரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை யூஎஸ்ல கேஷ் பண்ணிடும். வெப் சர்வரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்டை வந்து யூகேல கேஷ் பண்ணிடும். ஸோ யூகே கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும்பொழுது ஒரு 70% ஆஃப் த வெப் பேஜ் கண்டென்ட் ரைட் அது லோக்கல்ல இருந்து லோட் ஆகும். ஓகே. ஸோ லோக்கல்ல இல்லாதது மாத்திரம் இங்க யூஎஸ்ல இருந்து லோட் ஆகும். ஸோ இங்க 70% வந்து ஏற்கனவே ஆஃப்லோட் பண்ணிட்டதுனால திஸ் வில் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆக்சஸிங் ஃப்ரம் யூகே, யூஎஸ் அண்ட் இந்தியா. ஓகே. ஸோ அது வேற. இது இது வந்து ஆமா ஆமா. ஸோ ரியல் டைம்ல வந்து கிளவுட் ஃப்ரண்ட்டும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் த performance or this will improve the experience of users interacting with web server. இது வந்து will improve the performance of web server interacting with the database layer. ஓகே. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுது, இது ஒரு டிஃப்ரெண்ட் பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுது. ஓகே ஃபைன். That's all I had. Any questions? Any other questions, anyone? Okay, if there are no questions, maybe we'll call it a day. இந்த ரெக்கார்டிங் நான் மத்தியானத்துக்கு மேல அனுப்புறேன், இந்த டாக்குமெண்ட்டும் நான் அனுப்புறேன். நம்ம நாளைக்கு when we regroup, right, we'll do this lab. Okay, fine. That's all I had for now. Thank you everyone and bye.